ஓகே. வெரி குட் மார்னிங். எல்லாம் கிளியர். வெரி குட் மார்னிங். என்ன வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க சார். குட் மார்னிங் எஸ், சார். தேங்க்யூ தேங்க்யூ. கிளியரா இருக்கு. எஸ், ஓகே. நமக்கு இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்னா, he who gives does not decrease. கொடுப்பவன் குறைவதில்லை. குறைவது கிடையாது. கொடுப்பவன் குறைவது கிடையாது அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா, எல்லா விதத்திலையுமே இல்லையா, எல்லா விதத்திலையுமே வந்து நம்ம தாராளமாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையுது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே. என்னத்தை கொடுக்கறது? கொடுக்கணும்னு சொல்றீங்களே, என்னத்தை கொடுக்கறது? அது தெரியணும் இல்லையா? எதையோ ஒண்ணு கொடுக்கணும்னு தெரியுது, ஆனா எதை கொடுக்கறதுன்னு தான் தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாடு, இல்லைன்னா ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா ஆண்டி வேலை. இது இல்லாம பழைய துணி வீட்டுல நம்ம போட்டு நம்ம வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ற அந்த துணிகள். ஸோ மீறி போனா ஒரு கல்யாணத்துக்கு போனா இன்னைக்கு வந்து 700 ரூபா 800 ரூபா ஒரு கல்யாண சாப்பாடு. ஒரு 300 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு 500 ரூபா வச்சுட்டு வருவோம். அதிக பட்ஜெட்னா ஒரு 1000 ரூபா வச்சுட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில உங்க குடும்பத்துல 4 பேர் போனா அந்த கல்யாணம் நடத்துறவருக்கு கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா உண்மையில ஒரு காலத்துல மொய் விருந்து அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருந்துச்சு. என்ன காரணம்னா, இன்னைக்கு சாப்பாட்டு செலவு மீறி போனா ஒரு 25 ரூபா 30 ரூபா இல்ல 50 ரூபா வருமா இருக்கும். நான்வெஜ்ஜா இருந்தா ஒரு 70 ரூபா வரும். நீங்க ஒரு 500 ரூபா வச்சீங்கன்னா அது பெனிஃபிட் தான் அவருக்கு. இன்னைக்கு வந்து இருக்கிற விலைவாசிக்கு 300 ரூபா 350 ரூபா ஒரு ஓரளவுக்கு ஒரு ஸ்வீட் எல்லாம் வச்சு சிங்கிளா பண்ணாலே 400 ரூபா தலைக்கு. ஒரு இலை வந்து 400 ரூபா இருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா ஆடம்பரமா பண்ணோம்னா 800 ரூபா இன்னைக்கு ஒரு ஃபுட்டு. நீங்க 1000 ரூபா வச்சீங்கன்னா இல்ல 500 ரூபா வச்சா அவருக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ கொடுக்கறதுங்கிறது வெரி சிம்பிள். ஆனா நம்ம எப்படி கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரி கொடுக்குறோம், அது கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அந்த பிரயோஜனம் அவங்கள உண்மையிலேயே போய் சேருதா, நம்ம இதை கொடுக்கறதுனால யூஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் 1000 ரூபா வச்சுட்டேன்ல, நீங்க 4 பேர் சாப்பிட்டீங்கல்ல. 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு 4 பேர் சாப்பிட முடியாது. உங்க வீட்டுல 4 பேர் ஒரு மேரேஜ் அட்டன் பண்றீங்க, ஒரு 1000 ரூபா நீங்க மொய் வைக்கிறீங்கன்னா உங்க 4 பேருக்கு வெளியே சாப்பாடு அதோட விலை அதிகம். ஸோ அது வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த திருமணத்தை நடத்துறவங்களுக்கு மொய் விருந்து அப்படிங்கிறதே என்னன்னா, ஒரு சாப்பாடை போட்டுட்டு அதுல கிடைக்கக்கூடிய எக்ஸஸா வரக்கூடிய செலவு போக இருக்கக்கூடிய மிச்ச பணத்தை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னத்த நிலைமையில அது சாத்தியமே இல்லாத ஒரு நிகழ்வாக போயிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு டொனேஷன், அதாவது ஒரு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இதே மாதிரி நிறைய ஊர்கள்ல வந்து ஒரு பொது விருந்து நடத்துவாங்க. இந்த பொது விருந்துல நம்ம என்ன பணம் கொடுத்தாலும் அதை வாங்கி அந்த சேல் பண்ணுவாங்க. ஒரு டோக்கன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க சிலர் இந்த மாதிரி இலை கீழே வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் போது அதை எடுத்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அந்த டொனேஷன் அமௌண்ட் வந்து யாருக்காவது யூஸ் ஆகக்கூடியதாக மாறுது. ஸோ நமக்கு என்ன இங்க நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் ஒருத்தருக்காக செய்யறோம், ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடியது எந்த அளவுக்கு அவர்களை சென்றடைகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா வாட்ச் பண்ணணும்.
தெளிவா நம்ம அதை வந்து புரிதலோட செய்யணும். சும்மா ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் ஒரு விஷயத்த வந்து முழுக்க முழுக்க புரிஞ்சு அது இது உபயோகப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சரியான முறையில ஒரு தெளிவோட அதை செய்யறதுங்கிறதும் சிறப்பான விஷயம் இல்லையா? அங்கதானே ஒரு பொருள் வந்து சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். எஸ்ஆர்னோ அப்படிதானே? அப்போ அந்த மாதிரி நம்மளோட அந்த ஒரு கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. அதே மாதிரிதான் கொடுக்கக்கூடியவர்களுடைய மனம். அந்த மனசு எப்பேற்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம பொதுவா சின்ன வயசுல எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு நீங்க எல்லாம் போனீங்களான்னு தெரியல. பட் ஒரு கொஞ்சம் கிராம டச் இருக்கிறவங்க எல்லாம் இந்த தோப்புக்குள்ளார போய் மாங்காய் பறிக்கிறது, புளி பொறுக்கிறது, அப்புறம் இந்த பச்சை புளிய வந்து எடுத்துட்டு வர்றது, அதே மாதிரி மாங்காவை கல்லுட்டு அடிச்சு எடுக்கிறது, அப்படியெல்லாம் வந்து சில வேலைகள் செய்வோம். அதே மாதிரி இந்த பனைமர கொட்டை அந்த பழம் இருக்குல்ல, அதை பொறுக்கிட்டு வந்து கேங்கா உட்காந்து சாப்பிடுறது, வாயில புண்ணாயிரும். எகிர் பூரா கசகசன்னு புண்ணாயிரும். மறுநாள் வாயெல்லாம் வீங்கிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான சந்தோஷம். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்க? யாராவது கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாராவது அந்த மாதிரி போய் தோப்புகள்ல போய் எடுத்து சாப்பிட்டுருப்பீங்களா? சார் நான் சாப்பிட்டுருக்கேன் சார். அதுல எல்லாம் பனம்பழத்துல நம்பர் இருந்து ஒன்னு நம்ம மாங்காயில ஆளுதான். இருந்து அதுல எல்லாம் நம்பர் ஒன்னு நம்ம ஆளு. வேற லெவல். எஸ். சக்கரை நோய் வராதுக்கு மாம்பழம் ஒரு காரணங்க. மாம்பழங்கிறங்க பனம்பழம். ஆமா ஆமா, மாம்பழம் ரொம்ப முக்கியமான. நானே வந்து ரொம்ப காலம் அந்த மாம்பழம் வந்து ஜூஸா குடிப்பேன். ஸோ ஓகே. அந்த மாதிரி நம்ம வந்து தோப்புகள்ல போய் இந்த வேலையை செஞ்சிருக்கோம். ஆக்சுவலா அது உங்க தோப்பு இல்ல, அதெல்லாம் திருடி தின்னது இல்லையா? தோப்புக்கார வேற. அப்போ அங்க இருக்கிற ஒரு சில தோப்புல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க, எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அவர் பார்த்த நல்ல பிளசண்டா ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பாரு. அப்புறம் என்னன்னா, இங்க இப்போ நான் இந்த வீடு கட்டி வந்தேன்ல, இது பக்கத்துல இங்க ஒரு தோப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல போனோம்னா குளிக்கிறதுக்கு விடுவாங்க. கிணறுல இருந்து போர் போட்டு விட்டுட்டு அந்த தண்ணி வந்து பெரிய தொட்டியில உழுகும். நம்ம போய் அதுல குளிச்சுட்டு வரணும். ஸோ அதெல்லாம் ஒரு மனசு தான். கரண்ட் வேஸ்டா போகுது. இருந்தாலும் நம்ம குளிக்கிறதுக்காக அத்த பெரிய ஒரு கிணத்து தண்ணியை ஆன் பண்ணி விடுவாரு அவரு. அங்க ஒரு தாத்தா இருப்பாரு. சரி, நல்ல மனுஷன். அது ஒரு மனசு தாங்க அதுக்கு எல்லாம் காரணம். ஆனா அதே டைம்ல அதுக்கு அந்த பக்கம் இன்னொரு தோப்பு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ட்ரே ஆக முடியாது. இன்கேஸ் அப்படியே என்டர் ஆனாலும் அங்கிருந்து அவர் ஓடி வருவார். ஓ யார்ரா அது யார்ரா அதுன்ட்டு ஒரு பெரிய குச்சியும் தூக்கிட்டு ஓடி வருவார். ஸோ ஆனா அது வந்து ஒரு பொது வழி. இவர் வந்து அந்த பொது வழியில ஒரு கதவை ஒரு டோரை போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு அந்த வழியோட மக்கள் போகாம தடை செஞ்சு அவரோட அந்த தோப்புக்குள்ளாரையும் யாரும் வராத மாதிரி மோசமான ஒரு பிஹேவியர்ல இருப்பாரு. ஸோ கடைசியில இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நம்ம தாத்தாவோட தோப்பு வந்து அவரு இருக்கிற காலத்திலயும் பயங்கர சந்தோஷமா எல்லா மக்களும் வந்து அதை ரொம்பவுமே இது பண்ணாங்க. நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு இப்போ சமீபத்துல கூட அந்த எங்க வீட்டுல அக்கா பசங்க எல்லாம் வந்தப்போ அந்த குட்டீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த தொட்டியில வந்து குளிக்க வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் பயங்கரமான சைட்டா மாறிடுச்சு. எல்லாமே பிரிச்சு பெரிய அளவுல வித்துட்டாங்க. இங்க 20 லட்சம் 30 லட்சம் போயிட்டு இருக்கு அந்த இடம். பட் அந்த ஆப்போசிட் சைட்ல பாக்குற காலையில கேட்பாரு இல்ல, அந்த ஆளும் போயிட்டாரு. ஒரு மாதிரியா காட்டு புடிச்சு அந்த இடம் மட்டும் விக்காம கிடக்குது. அதை சுத்தி எல்லா இடமுமே வந்து சேல் ஆயிருச்சு. இது அவரோட மனசுன்னு நம்ம தப்பு சொல்லல. ஸோ அந்த நல்ல மனசு இருந்திருந்தால் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இவ்வளோ காஸ்ட்லியஸ்டா வித்து ஒரு சக்சஸ் ஆச்சோ அதே மாதிரி அவருக்கும் ஆயிருக்கணும். அவரோட ரொம்ப இறுக்கமான மனநிலையினால
இப்போ ஒரு வாய்ப்பு வந்து கூட அதை யூட்டிலைஸ் பண்ணாம அவர் வந்து அதை வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை வடிவமைக்கப்படுது. இவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது வடிவமைக்கப்படுது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த தாத்தாவோட சைட்ல தான் இன்னொரு ஊரே கனெக்ட் ஆகுது. அவங்க மனசு எப்படி திறந்ததா அழகா இருக்குதோ, அது மாதிரி அந்த இடமும் வந்து அழகா மாறுது இல்லையா? சூப்பரா இருக்கு கேட்கறக்கு. நான் அதுக்குள்ள போய் அந்த கடைசி போனா, அங்கிருந்து அப்படியே வந்து ஈஸியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 4 கிலோமீட்டர் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மீறி போனா ஒரு 50 மீட்டர்ல டக்குன்னு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் அந்த இந்த சைட்டுக்குள்ளதான் வருது. அதனால என்ன ஆகுதுன்னா, இது நார்மலா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அங்கிருந்து மெயின் சிட்டி வெறும் 50 மீட்டர்ல கனெக்ட் ஆகுது. இது கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கடவுளோட ஒரு அனுகிரகம்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பிரிச்சவங்க, அந்த பக்கம் சைட் பிரிச்சவங்க, ஏதோ ஒரு ஐடியால ஒரு ரோட இதோட ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க எப்பவோ. இவர் இத சரி பண்ணவோ அது கரெக்டா அங்க ஓப்பன்ல இருக்கு. இதுதான் பிராப்தம், இதுதான் வந்து அந்த அனுகிரகம்னு சொல்றேன். கொடுக்கக்கூடியவர்கள் கெடுவதில்லை அப்படிங்கிறத இதுதான் ப்ரூஃப் பண்ணுது. ஸோ அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கு அது ஒரு முட்கட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஊரு இல்லை, அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஆறு. ஸோ அதனால அது கிராசிங்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ அதனால அது வந்து டெட் எண்டான ஒரு லொகேஷனா மாறி இன்னைக்கு வந்து அது ஒரு டெவலப் ஆகாதுங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் அங்க இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோயிலோட இடம் இருக்கு. கோயிலோட இடங்கும் போது உங்களுக்கு வந்து யாருமே வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஏக்கரா சரியானாதான் இந்த ஏக்கரா சரியாது. கோயில்ல நிர்வாகம் வந்து சரி ஓகே இதை சைட் போட்டு வித்து கோயிலுக்கு வேற எங்கேயாவது ஏதாவது பண்ணிக்கலாம், சிட்டிக்குள்ள வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்தா மேபி அந்த இடம் வந்து சேலுக்கு வரலாம். அப்படி சேலுக்கு வந்தாதான் இவர் இடம் விலை கிடைக்கும். பாத்தீங்களா கடவுள் எப்படி வச்சிருக்கிறாருன்னு. இவருக்கு மனசு அப்படி இருந்துச்சு, பூட்டி வச்சிருந்தாரு. கடவுள் இன்னைக்கு வருமானத்தை பூட்டி வச்சிருக்கிறாரு. அது மாதிரிதான் நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்ம எப்படியெல்லாம் பிஹேவியர் பண்றோமோ, நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோமோ அது மாதிரி நம்ம லைஃப் வந்து இருக்கும். அப்போ கொடுப்பவன் கெடுவது கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். நம்ம லைஃப் டைம்ல நம்மளே சிம்பிளா இதை வந்து பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த ரியல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குது? இந்த ரியல் ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் ஹாப்பினஸ். உண்மையான அன்புங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம் எங்கிருந்து வருது அப்படின்னா, நிச்சயமா வந்து மற்றவர்களுடைய முகத்திலிருந்து தான் வரும். நம்மளோட ஸ்மைல் அது எங்க இருக்குது அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய முகத்துல தான் இருக்குது. அவங்க சிரிக்கிறன் மூலமாகத்தான் நம்ம வந்து தாராளமா சிரிக்க முடியும் இல்லையா? நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், பார்த்தோன்னே அவரு நம்மளை பார்த்து இப்படியே நின்றுட்டு இருந்தாருன்னா நமக்கு சிரிப்பு வருமா? சிரிப்பா நம்ம லைட்டா சிரிப்போம். அந்த ஆள் அப்பவும் திரும்ப இப்படியே இருந்தாருன்னா நம்மளால சிரிக்க முடியாது. அப்புறம் கடைசியில நம்ம என்னடா இந்த ஆள்கிட்ட போய் இப்ப சிரிக்கிறதுக்கு போனோமே, இந்த ஆள்கிட்ட பேசுறதுக்காக போனோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல, ஒரு சங்கடத்துல நீங்க அங்கிருந்து அப்படியே வந்துருவீங்க இல்லையா? இதான் அங்க நடக்கும். ஸோ அதே மாதிரிதான் நம்மளை பொறுத்தவரையிலும் அந்த சரியான ஒரு இடம் வந்து நமக்கு இல்லாம போயிருது. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்னவாக மாறணுமோ அது எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம மாறறோம் அப்படிங்கிறத விட மற்றவர்களை நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறதுதான் முக்கியம். அவங்கள நம்ம எப்படி வச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா, நம்ம ரொம்ப ஒழுக்கமும் சரியுங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம்.
நமக்கு நம்ம ரொம்ப ஒழுக்கம், நம்ம ரொம்ப கரெக்ட், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு ஒரு பயங்கரமான ஈகோ ப்ராப்ளம். ஆனா உண்மையில அப்படி இல்ல. நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதுவா தான் ஆப்போசிட்ல இருக்கிறாங்கங்கிறது புரியறது இல்ல. அப்ப என்ன பண்றது? அந்த எல்லா மனிதர்களையுமே போய் நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டியா, உனக்கு திருந்தறக்கு எந்த வாய்ப்புமே இல்லையா அப்படின்னுட்டு எல்லாத்தையும் போய் திருத்தறக்கு நடக்கிறது. நம்ம திருந்துற ஐடியாவே இல்லை வாழ்க்கையில. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா ஒரு விஷயத்த செய்ய முடியும்னா அது என்னன்னா குறைகள் கண்டுபிடிப்பது. எப்போ உங்களுக்கு நிம்மதியே இல்லாம ஸ்ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப ஆன்சைட்டியில், நம்ம தாத்தா இருக்காருல்ல, பிபிலேயே இருக்கிற தாத்தா, இன்னைக்கும் பிபிலேயே இருக்கிறாரு. இந்த பிபி இல்லாத தாத்தா அழகா இருக்கிறாரு, சூப்பர் ஆயிருச்சு. அவர் முகம் மாதிரியே அவருடைய இடம் வேற லெவலுக்கு போயிருச்சு இல்லையா? கேட்டட் கம்யூனிட்டி ஆயிடுச்சு அது. அங்க ரொம்ப ரிச் பீப்புள்ஸ் வந்து நிறைய வந்துட்டாங்க, ஒரு பிரம்மாண்டமான வீடுகள் வந்துருச்சு. ஸோ அது அழகா இருக்குது, எல்லாமே பார்க் இருக்கு, பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு, அப்புறம் வந்து அந்த கார்டன், ரொம்ப அழகான கார்டன் இருக்கு. அதுக்குள்ள போகும்போதே சந்தோஷம் இருக்குது இல்லையா? இதுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரியா தான் இருக்கு. இதே மாதிரி தான் அடுத்த மனிதர்களோட நம்மளோட எண்ணங்கள், ஆக்சுவல் நம்மளோட எண்ணங்கள் தான் மற்றவங்க மீது பிரதிபலிக்குது. அதை விட்டுட்டு ஒய்ஃப் ஆகட்டும், கணவனாகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாத்திட்டையும் போய் ஏய் நீ எல்லாம் திருந்த மாட்டியா, நீ எல்லாம் சரியாக மாட்டியா, ஏன் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க, எனக்கு ரொம்ப துரோகம் செய்யறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு வழிகளை கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப மோசம், இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்க அப்படி, அவங்க அப்படி, இவங்க இப்படி, எதையெல்லாம் சொல்லிட்டு அவங்களையெல்லாம் காரணம் சொல்லிட்டு நீங்க அப்படி, நீங்க இப்படி, நீங்க கெட்டவங்க, நீங்க மோசம், உங்க உங்க வக்ர குணம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேவலமான எண்ணங்கள், இதையெல்லாம் மொத்தத்தையும் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? உங்களோட கண்ணாடி உங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு. நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதுவா தான் அவர் இருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. நீங்க ஒரு கோவக்காரராக இருந்தால், உங்க எதிர்காப்புல இருக்கிறவர் ஒரு ரொம்ப கோவக்காரரா இருந்தா, ஃபர்ஸ்ட் நீங்க கோவக்காரரா இருக்கிறீங்கிறதா உண்மை. உங்களை துரோகம் செய்யக்கூடியவராக ஒருத்தர் ஆப்போசிட்ல இருந்தா, நீங்க வேற ஆளுக்கு துரோகம் செஞ்ச ஆளாதான் இருக்கிறீங்கிறதா உண்மை. சோ நம்ம அதையெல்லாம் இல்லை, நான் நல்லா புனிதமானவர். இன்னைக்கு சரி நீங்க புனிதமானவர், உங்க மனசு சூப்பரு, நேற்று செஞ்சீங்கல்ல, அதுக்கு முன்னாடி வச்சு செஞ்சீங்களா ஒரு ஆளை, இன்னைக்கு வேற ஆளு உங்களை வச்சு செய்யறாரு. ஸோ அதனால இது ஒரு பெரிய அனுபவம். நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு எந்த காலத்திலயாவது ஒரு தப்பு நினைச்சிருந்தோம்னா, ஒரு தப்பை செஞ்சிருந்தோம்னா, இன்னைக்கு உங்களுக்கு வேற ஆள் நல்லா வச்சு செய்வார். இதான் உண்மை. அப்போ நம்ம வச்சு செய்யற விஷயத்தையும் கொடுத்தா நம்மளை வச்சு செய்வாங்க நாளைக்கு. புரியுதா? எப்படி? இன்னைக்கு ஒருத்தனை நீங்க ஏதாவது செஞ்சா ஃபியூச்சர்ல உங்களை இன்னொருத்த வச்சு செய்வாங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நபர் நீங்க தான். யார் இது? உங்க ஆப்போசிட்ல இருக்கிற நபர் யாரு? நீங்களே தான். வேற யாரும் புதுசாவெல்லாம் இல்ல, வேற யாரும் அது கிடையாது, அது நீங்களே தான். அப்புறம் சொல்றது எல்லாம் தெரியும், ஐயோ என் வாழ்க்கையே இப்படிதான் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கிற, உன்னோட வாழ்க்கையில நீ மட்டும் ஏன் இப்படி மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற, உனக்கு மட்டும் யாருக்குமே தெரியாம உள்ள ஒரு இன்டெப்தா ஒரு மேட்ரு ஓடுதில்ல, எப்படி உள்ள வச்சுக்கிறது. அடுத்தவங்களுக்கு டைமிங் கிடைச்சா நல்லா வச்சு செய்யறது, அவங்கள வந்து குறைகளை போடுறது, மோசமா பேசுறது, அவங்கள வந்து தப்பா பேசுறது. டைமிங் கிடைச்சிருச்சாம அது, அதாவது யாராவது ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க உடனே இடையில போது அவங்க எல்லாம் அப்படிதான், நம்ம இது பாய்த்தான் ஆகணும், இது தவறு, இது வந்து எனக்கு இப்படி ஆயிடும்,
இப்படியெல்லாம் ஓவரா கமெண்ட்ஸ் கொடுத்தது. எண்ணி 10 நாள்ல உங்களுக்கு இன்னொரு ஆள் வைப்பாரு ஆப்பு. இப்ப சொல்றேன், ஐயோ இந்த மனுஷங்க எல்லாம் ரொம்ப மோசங்க, நான் எப்பவுமே எப்ப பார்த்தாலும் தப்பாதான் பேசுறேன். நீ தப்பா பேசுன அன்னைக்கு மத்தவங்கள கோவப்பட்ட, எடுத்து எறிஞ்சு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு போன, அதனால அனுபவிக்கிறேன். அதே நபர் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதே நபர் உங்க மேல கோவப்படுவாருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அங்க அது நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு கண்ணாடி, நம்ம ஒரு கண்ணாடி. ஸோ நமக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய பெரிய கிளாஸ், ஒரு 6 அடி நீளம், ஒரு 4 அடி இல்லைன்னா 6 அடி ஹைட் பெருசா கண்ணாடி ஒண்ணு நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஒரு ஸ்கிரீன் மாதிரி வச்சிருக்காங்க வைங்களேன். கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் வருவாரா? இல்லையே. அதுக்கு முன்னாடி பக்கமா வந்தா ஒரு 4 பேர் நிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் ஒரு 50 அடி பின்னாடி போயிட்டோம்னா 400 பேர் நிக்கலாம். இந்த 400 பேர்த்தையும் அந்த கண்ணாடியில தெரியும். ஸோ பாருங்க, நீங்க ஒண்ணுதான், உங்களுக்கு எதுக்காப்புல இருக்கிறவங்க 400 பேர். இந்த 400 பேர்த்தோட கேரக்டரும் யாருன்னா இந்த கண்ணாடி தான். ஏன்னா இந்த கண்ணாடிங்கிறது ஒண்ணுதான் இல்லையா? அந்த இடத்துலதான் நமக்கு வாழ்க்கையோட உண்மைத்தன்மையை புரிய மாட்டேங்குது. அங்க 400 பேர் வந்தாலும் சரி, நாளைக்கு 5000 பேர் வந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆள் வந்தாலும் சரி, நீங்க என்ன மாதிரி பிஹேவியர்ல இருக்கிறீங்களோ, உங்களோட மனசு என்னவா இருக்குதோ, நீங்க ரியலா என்னவா இருக்கிறீங்களோ அதுதான் அவங்க எல்லாருமே. சோ உங்க வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்னா உனக்கு உள்ள ஏதோ சம்திங் இருக்குதே, அதான் காரணம். உள்ள ஏதோ சம்திங் இருக்குது. அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரு பிரச்சனை உள்ள ஓடுது. இப்ப நம்ம நேரா போய் எதுக்காப்புல இருக்கிற ஒரு மனுஷனையா புடிச்சிட்டு வந்து மேக்கப் போட்டு சரி பண்ணா சரியாகுமா? இந்த கண்ணாடி கொஞ்சம் இப்படி கோணையா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். கீழே குண்டா தெரியும், மேல ஒல்லியா தெரியும். இப்படி ஒரு கோணலான கண்ணாடி. ஸோ இந்த கோணலான கண்ணாடியில முன்னாடி ஒரு 40 பேர் நிக்கிறாங்க, ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, இல்ல ஒரு 5 பேர் நிக்கிறாங்க. இந்த 5 பேர் எப்படி தெரிவாங்க? கோணலா தான் தெரிவாங்க. நேராவா தெரிவாங்க? ஐயோ கண்ணாடியில பார்த்தா எல்லாம் கோணையா தெரியுது அப்படின்ட்டு அந்த 5 பேர்த்தையும் பிடிச்சி மேக்கப் எல்லாம் போட்டு சரி பண்ணி திரும்ப அங்க நிக்க வச்சா என்ன ஆகும்? திரும்ப கோணலா தெரிவாங்க, ஆனா அழகா இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்ணாடிய கிறிஸ்டல் கிளியரான சரியான முறையில தெளிவா என்ன இருக்குதோ அதை காண்பிக்கக்கூடிய நல்ல கண்ணாடியா மாத்தும். அதுதான் திறந்த மனசு இல்லையா? அப்படி திறந்த மனசு, எதுவுமே உள்ள இல்ல. உள்ள கோபம் இல்ல, வெறி இல்ல, ஆன்சைட்டி இல்ல, ஈகோ இல்ல, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல. அப்படி திறந்த மனசுல இருக்கு. அப்படி இருந்தோன்னா இந்த மனசை புரியணும். நான் எப்படி திறந்த மனசோட இருக்கிறதுங்கிறது நமக்கு புரியணும். நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகும்? குறைகளே தெரியாது. ஏன்னா ஒரு மனுஷன் மேல நீங்க ஒரு குறையை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குங்கிறதா உண்மை. ஒரு மனுஷங்கிட்ட ஒரு தப்ப கண்டுபிடிச்சீங்கன்னா உங்ககிட்ட எங்கேயோ ஒரு குறையோ ஒரு தப்போ இருக்குங்கிறதா உண்மை. இது புரியாமையே அடுத்தவங்கள தப்பு சொல்லிட்டே இருக்கும். இப்ப இந்த ஹாப்பினஸ் எங்க இருக்கும் அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட அப்படிங்கும்போது, உங்ககிட்ட ஹாப்பினஸ் இல்லே அப்படிங்கிறதா பிரச்சனையே. நீங்க ஹாப்பியா இருந்தா அவங்க ஹாப்பி, நீங்க நல்லா இருந்தா அவங்க நல்லா இருக்காங்க, நீங்க சிரிச்சா அவங்க சிரிப்பாங்க, நீங்க அழுதா அவங்க அழுவாங்க, நீங்க கோவப்பட்டா அவங்க கோவப்படுவாங்க. வெரி சிம்பிள் இல்லையா? வெரி சிம்பிள் லைஃப். உங்க முகத்தை நீங்க சிரிச்ச மாதிரி வச்சு பழகுனீங்க, சிரிச்ச மாதிரியே இருந்துச்சுன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்களும் மகிழ்ச்சியா நினைப்பாங்க. பட் அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்துருச்சுன்னா
ஆட்டோமேட்டிக்கா 2 பேத்துக்கு ஒரு கம்யூனிகேஷன் நல்ல டெப்த்தா கிடைக்கும். ஸோ அந்த டெப்த்து உங்கள வளர்க்கும். உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். அப்ப இந்த சந்தோஷம் எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஆப்போசிட்ல இருக்கு. அத விட்டுட்டு எல்லாம் மோசம். கெட்டவங்கப்பா கெட்டவங்க, அவரு ரொம்ப கெட்டவரு அப்படின்னு எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது. இல்லையா? இங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு டீச்சர்ஸோட நிலைமை. அன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து உண்மையான அன்பானவர்களாக இருந்தாங்க. அதனால நல்லா அடி குடுத்தாங்க. அந்த பசங்க எல்லாம் நல்லா படிச்சு இன்னைக்கு நல்லானாங்க. இன்னைக்கு பசங்கள்லாம் வந்து கண்ட்ரோலே இல்லாம இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, அவ்வளவா டீச்சர்ஸ் வந்து கை வைக்க முடியாத சட்ட ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியல. பட் அந்த குழந்தைகளோட வளர்ப்புலயும் அது பாதிப்பா இருக்கு. ஆனா அதையும் கடந்து சில டீச்சர்ஸ் இன்னைக்கும் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கிறாங்க. சில விஷயங்கள்ல விட்டு கொடுக்காம தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் உண்மையிலேயே இன்னும் ஆத்மார்த்தமானவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் தான். இன்னைக்கும் அந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த குழந்தைய நான் சரி பண்ணியே தீருவேங்கிற அடிப்படையில அவங்க வந்து சரியான முறையாக, கோவமா, கரெக்ட்டாவே இருக்கிறாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் உண்மையிலேயே நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப். வேற லெவல் அவங்கலாம். தன்னுடைய நிலை என்ன பாதிப்பானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை வந்து வாழ்க்கை சரியாகணும்னு இன்னைக்கும் ஆத்மார்த்தமா, உண்மையா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களயெல்லாம் உண்மையிலேயே நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா, நாம வந்து இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் தான் இருக்குது. என்னன்னா, வாண்டட் பீப்பிள்ஸ், அன்வாண்டட் பீப்பிள்ஸ். ஃபிட் அண்ட் அன்ஃபிட். இந்த மாதிரி 2 விஷயம் தான் இருக்குது. இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வாண்டட், அன்வாண்டட். நெறைய மனிதர்களுக்கு வந்து நெறைய தேவைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தேவைகள் எப்போ ஒரு மனுஷனுக்கு உள்ள அதிகமாயிட்டே இருக்குதோ, அந்த அளவுக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரஷன், கோபம், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. நேத்து கூட ஒரு சின்ன ஒரு குரூப். அந்த குரூப் என்னன்னா, வீடு எல்லாம் வந்து வாடகைக்கு விடுறது. அந்த வீடுகள வந்து வாடகைக்கு வேணுங்கிறவங்க எடுத்துக்கிறது. இந்த மாரி ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நெறைய 10, 1000, 1500, 2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப். ஸோ அந்த குரூப்ல ஒரு அம்மா பதிவு போடுறாங்க. இந்த வீட்டு ஓனர்கள்லாம் ரொம்ப கேவலமா இருக்காங்க. ரொம்ப மோசம். இவங்கலாம் வந்து பயங்கரமா காச புடுங்குறாங்க. இவங்கலாம் வந்து பணப்பேய்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வாடகை ஓவரா வாங்குறாங்க. மனசாட்சி இல்லாம நடக்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப கேவலமானவங்க. அப்படி இப்படின்னு அந்த அம்மா நெறைய பேசுறாங்க. ஏழைகள்லாம் எங்க போவாங்க? என்ன பண்ணுவாங்க? இந்த ஏழைகளுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லாத மனிதர்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மனிதர்கள வந்து மறந்துட்டாங்க. பணத்த மட்டும் தான் நினைக்கிறாங்க. பணத்துக்கு முன்னாடி மனிதர்களுக்கான எந்த விதமான மரியாதையும் இல்லை. இப்படியெல்லாம் வந்து நெறைய பேசுறாங்க. ஒரே நிமிஷங்க. ரமன்ஷா, பிரசாத் மாஸ். பிரசாத் மாஸ். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு பதிவ வந்து அங்க போட்டிருந்தாங்க. அப்ப என்னால அத வந்து ஏத்துக்க முடியல. சரி ஓகே. நம்மனால ஒரு சின்ன அட்வைஸ் குடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அங்க ஒரு விளக்கத்த வந்து அவங்களுக்கு குடுத்தேன். ஆக்சுவலா ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு மனிதனோட பயங்கரமான ட்ரீம். இல்லையா? அந்த ட்ரீம் வந்து அவங்க வாழ்க்கையில அவங்களோட பல நகைகள, அதே மாரி ஒரு நேரம் ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னா, சாப்பிடாம, தன்னோட வேற நெறைய நபர்கள்ட்ட இருந்து கடன் வாங்கி, பேங்க்ல இருந்து கடன் வாங்கி, தன்னுடைய மாச சம்பளத்திலிருந்து தன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பணத்த பாதி வந்து இன்வெஸ்ட் பண்ணி, இப்படியெல்லாம் எங்கேயோ முட்டி மோதி எதையெல்லாம் செஞ்சு, ரொம்ப கஷ்டத்துல தான் ஒரு இடத்த, ஒரு சொத்த வந்து அவங்க பேர்ல மாத்தியிருக்காங்க. இல்லையா? எஸ் ஆர் நோ? அந்த சொத்த அதுல வந்து ஒருத்தர் வாடகை குடுக்குற ஐடியால இருக்கிறாரு அப்படின்னா, அத வாங்கி அவர் அந்த வீட்டோட லோன கட்டுவாரு. இல்ல 2 வீடு இருந்ததுன்னா, அந்த 2 வீட்டுக்கான 1 வீட்டுக்கான எதையால செய்வாரு. இல்ல அதையே வாழ்வாதாரமா நெனச்சு வாங்கக்கூடியவரா இருப்பாரு. இப்ப நீங்க உங்களுக்கான வீட்ட கட்டுறீங்க. இல்லன்னா உங்க அக்கா, தங்கச்சி யாராவது ஒரு வீட்ட கட்டுறாங்க.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சென்ட் 25 லட்சம் 30 லட்சம் சிட்டிக்குள்ள வேணும்னா அந்த மாதிரி போயிட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுனால 2 கோடி 3 கோடி இருந்தாதான் வீடு கட்ட முடியும். இவ்வளவு கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி மாசமான ஒரு 10,000 ரூபாய் வாடகை, 15,000 ரூபாய் வாடகை, எந்த விதத்தில் நியாயம் இல்லையா? மீறி போனா லீஸ்க்கு வந்து ஒரு 5 லட்சம் இல்லைன்னா 10 லட்சம் வாங்குறாங்க. ஒரு 1,50 கோடி ரூபா 1 கோடி ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கினா எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இந்த 90 லட்சம் ரூபா ஒரு மனிதனோட உழைப்பு தானே. அப்போ கடவுள் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு தராரு. நீ பணமே போடாம சின்ன ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பை கடவுள் தராரு. ஸோ இந்த வாய்ப்பு வந்து கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு நன்மை. ஸோ நன்மையை நினைங்க, தீமையா நினைக்காதீங்க. தீமையா நினைக்கக்கூடியவங்கள கடவுள் வந்து திரும்ப கோவப்பார்வையில பார்த்துருவாரு. அதனால நானும் இன்னொரு 10 வீட்டை வாடகை கூடுவேன். இன்னைக்கு நான் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான். ஆனா நான் இன்னும் நல்லா வாடகையை கொடுப்பேன். நான் நிறைய லீஸ்க்கு எடுப்பேன். நிறைய பெரிய பணத்தை கொடுத்து அதை வந்து எடுப்பேன். அப்போ இங்க யாரு உயர்றா அப்படின்னா அந்த எண்ணம் மூலமாக வாடகை கொடுக்கக்கூடிய நீ உயர்ற. அதே டைம்ல வந்து அந்த லீஸ் அமௌண்ட் அதிகமா கொடுக்கறதுனால நீ வந்து இன்னும் ஒரு படிக்கட்டு மேல போய் உயர்ற. ஸோ இது வந்து சிறப்பைத்தான் உங்களுக்கு கொடுக்குது. நீங்க தாழ்ந்து போறது கிடையாது. உங்களோட எண்ணங்கள் தான் உங்களை வளர்த்துது. உங்களோட எண்ணங்கள் தான் உங்களை வந்து குறைவாக மாற்றுது. அப்படிங்கிற அடிப்படையில நான் வந்து அந்த ஒரு ஸ்பீச் வந்து அவங்களுக்காக பண்ணி அனுப்பிவிட்டேன். கொடுக்கலையா நீ? ம் சரி. ஸோ அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள் தான் எல்லாமே நம்மளை வந்து வடிவமைக்கும். ஸோ நம்ம எதை பத்தி கவலைப்படுறோமோ, எதை பத்தி சங்கடப்படுறோமோ, அது அப்படியே ஆப்போசிட்ல ஒர்க் அவுட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்? இவ்வளோ வாடகையா அப்படின்னு நினைச்சா போச்சு. அது கொடுக்க முடியாதுன்னு ஃபீல் ஆனா உங்க வருமானம் கம்மியாயிரும். நான் நிறைய கொடுப்பேன்னு நினைச்சா உங்க வருமானம் அதிகமாயிரும். அப்ப நம்ம எதை ஏற்படுத்தணும்? நம்ம வளர்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும். அவரு தாராளமா 1 கோடி ரூபாய் முதல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அவரு வளர்றாரு. ஏன்னா அவர் இன்னும் அடுத்த கோடிக்கு போவாரு. ஏன்னா 1 கோடியை வந்து உங்களுக்கு வெறும் 10,000 ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த மனுஷன் இனி வந்து இன்னும் அடுத்த 2 கோடி ரூபாய் சொத்துக்கான வளர்ச்சியை நோக்கி போவாரு. ஏன்னா அந்த மனசு தானே காரணம். அந்த எண்ணங்கள் தானே காரணம். இந்த லாஜிக்கே புரியல. ஏன் ஒருத்தன் கோடீஸ்வரன் இன்னும் கோடீஸ்வரன் ஆகுறான்? ஏன் அவனுக்கு அது சாத்தியமாகுது? நம்ம ஏன் பூரா இருக்கிறோம், கஷ்டப்படுறோம்? கஷ்டத்துல இருக்கிறவங்க ஏன் திரும்ப திரும்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்கிற இந்த லாஜிக் புரியாதனால அந்த கோபம் அடுத்தவங்க மேல நீங்க சாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இவங்க எல்லாம் மோசம்னு நினைக்கிறீங்க. இந்த உலகம் மோசம்னு நினைக்கிறீங்க. இந்த மக்கள் மோசம்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ்ல நீங்க மோசமாக மாறிடுது. நம்ம எப்பவுமே அது புரியவே மாட்டேங்குது நமக்கு. நம்ம ஒரு விஷயத்த அந்த பக்கம் சொல்லும் போது அது ஆப்போசிட்ல நமக்கு அது பிரதிபலிக்குங்கிற விஷயம் வந்து நமக்கு புரியாம அந்த கோபத்தையும் பிரச்சனையும் சங்கடத்தையும் எல்லாத்தையும் அவங்க மேல சாட்டிடும். ஸோ அது சாட்டும் போது அது என்ன பண்ணுவோம்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களை அது பாதிச்சிடும். இது நமக்கு புரியாமையே பல இடங்கள்ல உங்களோட வளர்ச்சி பாதையில, உங்களோட மேன்மையில, உங்களோட அற்புதமான அந்த ஒரு குரோத்தை வந்து நீங்களே வந்து ஒரு பெரிய பிளாக் ஏற்படுத்தி செவுத்தை கட்டி நிறுத்திடுறீங்க. உங்க முன்னாடி ஒரு பெரிய செவுரு இருந்தா எப்படி அந்த பக்கம் இருக்கிற 10 பேர் உங்களை பார்க்க முடியும்? நீங்க ஒரு கண்ணாடி, உங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிளாக்கு. அப்ப அந்த பக்கம் இருக்கிற 10 பேர் உங்களை பார்க்க முடியாதப்போ நீங்க பிரதிபலிக்கலைன்னா உங்களோட வாழ்க்கை வந்து அந்த இடத்துக்கு போகவே போகாது இல்லையா? எஸ் ஆர் நோ? அந்த மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப அழகா நம்ம மாத்திக்கணும் அப்படின்னா இப்ப அந்த தேவை உள்ள மனிதர்கள், தேவை இல்லாத மனிதர்கள். அப்போ இந்த மாதிரியான எண்ணங்களை வச்சுக்கிட்டா நம்ம வந்து தேவையில்லாத மனிதர்களாக மாறிடுவோம். அன்வான்ட் பர்சன்ஸாக மாறிடுவோம். என்னவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் நமக்கு வந்துடும்.
இருக்கட்டும்ப்பா, குடு, பாத்துக்கலாம். ரிச் ஆயிடுற. அது சொல்லும் போதே உள்ள அடியே ரிச்னஸ் ஃபீல் ஆகுது. இருக்கட்டும்ப்பா, பாத்துக்கலாம்ப்பா, குடுப்பா. சொல்லி பாருங்களேன். நீங்களே உங்களுக்குள்ள ரிச்சா ஃபீல் ஆகுறீங்களா இல்லையா? வேற மாதிரி ஒரு உணர்வு வருதா இல்லையா? ஸோ அது அவ்வளோ அழகான விஷயம். நம்ம அன்வான்டா அதை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு ஓகே சொல்றது. அதே வந்து நெருக்கமான அந்த நெஞ்ச புடிச்சுக்கிட்டு, எனக்கு எல்லாமே வேணும், இதெல்லாம் வந்து என்னோடது, நான் விட முடியாது அப்படின்னு நினைச்சா, எல்லாரும் இந்த விட முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணம் மட்டும் பேஸ் பண்ணி அல்ல. பணத்தை வந்து விடக்கூடாது, அது இருக்கமா தான் இருக்கும். ஒரு பைசா இல்லாம கலெக்ஷன் பண்ணிடுற. அதான் உன்னோட வாழ்க்கையில நீ வந்து புத்திசாலியா வாழ்றதுக்கான ரகசியமே. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். மணியில வந்து மணி மைண்டடா இருக்கிறதுக்கும் மணி ஹேண்ட்லிங் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களை எல்லா இடத்துலையுமே வந்து உங்களை குறைச்சு, உங்களை அசிங்கப்படுத்தி, உங்களை வந்து ஒரு மாதிரி சொல்லி, உங்களை வந்து வளர முடியாத அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. நீ வந்தெல்லாம் ரொம்ப மணி மைண்டட். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொருள், உங்க சொத்து, உங்களுக்கு அருகதை உள்ள ஒரு பொருள். நிச்சயமா நீங்க அதை விட்டு கொடுக்கவே கூடாது. அது என்ன ஆனாலும் அவன் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாவது அந்த காசை வாங்கிட்டு வந்துடும். ₹100 இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடும். அதே டைம்ல யாருக்கும் வந்து நீங்க வந்து குடுக்குறீங்கன்னா, உங்களால முடிகிற அளவுக்கு குடுங்க. அவங்கனால உங்களுக்கு தர முடியலன்னா ஆலோசனை பண்ணுங்க. ரொம்ப இதையே அட்வான்டேஜ் எடுக்கிறவங்கள தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வாழ்க்கையில இந்த மணி அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான பொருளே கிடையாது. அந்த மணி உங்கள்ட்ட வரணும்னா, அது மேல நீங்க நேசத்தையும், பாசத்தையும், அன்பையும் அந்த மணிக்கு மேல குடுக்கணும். அப்பதான் அது உங்கள அட்ராக்ட் பண்ணும். உங்களோட காசுன்னு தெரிஞ்சதுன்னா, இப்போ ஒண்ணும் வேண்டாம். இந்த பணம்ங்கும்போது இப்படி இருக்குது ஓகே. இப்போ உங்களோட குழந்தை. உங்களோட அன்பான, பாசமான, நேசமான, உங்களோட வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடிய ஒரு குழந்தை. இந்த குழந்தைய யாரோ ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போயிட்டார். கொண்டு போயிட்டார். சும்மா நீங்களே உங்க ரிலேட்டிவ்லன்னு வச்சுக்கங்களேன். உங்களோட அண்ணனோ, தம்பியோ எப்படியோ வச்சுக்கலாம். சேஃபா தான் இருக்கிறார். உங்க பையனை கொண்டு போய் அவர் வச்சுக்கிட்டார். வச்சுட்டு பையனை வீட்டுக்கே அனுப்புறது இல்ல. உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதே இல்ல. அவரையே வளர்த்துக்கிறேங்கிறார். நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அவரே வச்சுக்கிறார். உங்களால சகிக்க முடியுமா? உங்களால அதை ஏத்துக்கொள்ள முடியுமா? உங்களுக்கு அது ஒத்து போகுமா? நீங்க அப்படி விட்டு கொடுத்துருவீங்களா உங்க குழந்தைய? உங்க ரிலேட்டிவ் தாங்க, உங்க அக்கா தாங்க, உங்க தங்கச்சி தாங்க, உங்க அம்மா தாங்க, யாரோ இருக்கட்டும். நீங்க விட்டு கொடுத்துட்டு நீங்க உங்களோட ஹஸ்பண்டும் நீங்களும் தனியா உட்காந்துக்குவீங்களா? விட்டு கொடுப்பீங்களாங்க? விட மாட்டீங்க இல்லையா? அந்த உறவோட பாண்டிங் அதே மாதிரிதான். மணி வந்து நம்மளோட பாண்டிங்ல இருக்க வேண்டிய ஒரு பொருள். உங்க குழந்தை மாதிரி அது. அந்த பாசத்துக்கு நிகரே இல்லாம இருக்கும். அப்பதான் அது அட்ராக்ட் ஆகும். ஸோ அதை வந்து இன்னொருத்தருக்கு நீங்க விட்டு கொடுக்கலாமா? அதை வேண்டான்னு வைக்கலாமா? ₹1 இருந்தாலும் அது நம்மளுடைய பொருள், போய் வாங்கிட்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி யாரோட பொருளா இருந்தாலும் கொடுத்துடணும். அடுத்த வீட்டு குழந்தை உங்களுக்கு எதுக்கு? கொடுத்துடணும் அதை. அதை கொடுக்கவும் செய்யணும். அதே டைம்ல கரெக்டா போய் வாங்கிட்டு வந்துடும். இதுல நீங்க வந்து இந்த மணி மைண்டட் வந்து தப்பு இல்லை. இதை வந்து உங்களுக்கு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. உங்களை தப்பா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல இல்லாதவங்க தான் இளிச்சவாயின்னு சொல்றோம். ஆனா பொழைக்க தெரியாத மனிதன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயத்துல இப்போ வந்து எவ்வளோ பெரிய மல்டி பில்லியனரா நீங்க மாறினாலும் நீங்க உங்களுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியணும். உங்க அமௌண்ட் நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத. அதை கண்ட இடத்துல வெதறி விட்டு அதை மோசமா நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா நீங்க சத்தியமா எந்த இடத்துலயுமே வளரவே முடியாது. உங்களோட மேன்மை உங்களுக்குள்ள வரவே வராது. ஸோ நமக்கு இதுல வந்து புரிதல் தான் ரொம்ப முக்கியமே தவிர இந்த மெத்தன போக்குல கண்டவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கவே கூடாது. இந்த மெத்தன போக்குல உங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ வந்து அப்படியே இதுல எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நீ வந்து ரஃபா நடக்கக்கூடாது, காசு வாங்கக்கூடாது,
அப்படியெல்லாம் அதெல்லாம் பொய். அதெல்லாம் உங்களை ஏமாத்தி உங்களை மோசமா மாத்துறதுக்கான வார்த்தைகள். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களோட குழந்தைய நீங்க எப்படி விட்டு கொடுக்க மாட்டீங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தை உங்க பணம் அதை கொண்டு வந்துடணும். அதே டைம்ல கண்டவங்களோட குழந்தைய நீங்க வச்சுக்க கூடாது, கொண்டு போய் கொடுத்துடணும். இதுதான் நியாயம், இதுதான் தர்மம், இப்படித்தான் இருக்கணும். ஸோ அப்ப நம்ம தேவையில்லாத வேலைகளை நம்ம செய்யவே கூடாது. ஸோ நம்ம எப்பவுமே வந்து இந்த மனநிலையில கரெக்டா இருந்தோம்னா நம்ம எப்பவுமே நல்லா இருக்கலாம், மேல வரலாம், உயரலாம். நம்மளோட இடத்துக்கு மேல அடுத்த நிலைகளுக்கு நம்ம வந்து பயணிக்கலாம். ஸோ இதை வந்து சொல்லும் போது கொஞ்சம் வலிக்கும். என்னடா ஒரு புது லாஜிக்கா இருக்குது, நம்மளை இப்படி வளர்த்தலையே அப்படின்னுலாம் உங்களுக்கு தோணலாம். இதெல்லாம் வந்து நல்லது இல்லையே அப்படின்னுலாம் உங்களுக்கு தோணலாம். நீங்க அப்படியெல்லாம் நல்லதா பார்க்கணுங்க, நீங்க மோசமா போகணும், நீங்க எப்பவுமே ஏழையாவே இருக்கணும் இப்படிங்கறதுக்கான பிளான் அதெல்லாம். ஸோ அதுல எல்லாம் போய் மாட்டிடாதீங்க. அதெல்லாம் எமோஷன். இங்க என்ன கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம்? எமோஷன் ஃப்ரீடம் டெக்னிக் இல்லையா? இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். ஸோ அந்த எமோஷனலை வந்து ஃப்ரீடம் வெளியே நம்ம விட்டு விடுதலை செய்யறதுக்கு தான் இங்க வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷனல் இடியட்டா இருக்கக்கூடாது. என்ன பார்த்து ஒருத்தங்க அவன் ஒரு எமோஷனல் இடியட் அப்படின்னாரு. எஸ், ஐ எம் எமோஷனல் இடியட் அப்படின்னு அன்னைக்கு நான் என்னை ஏத்துக்கிட்டேன். எமோஷனல் இடியட்னு சொன்னாரு. அவர் எமோஷனல் இடியட் தப்பா? ஓகே, நான் கொடுக்கறதுல எமோஷனல் இடியட் இல்லையா? கொடுக்கறதுல அந்த மாதிரி. அதே டைம்ல என்னோட பொருளை வாங்குறதுல நான் எமோஷனலா இருக்க மாட்டேன், பர்ஃபெக்டா தான் இருப்பேன். ஏன்னா ஐ ஆம் ரிச், பிகாஸ் ஐ எம் ரிச். ஸோ ரிச் பர்சன் என்ன பண்ண மாட்டாங்க, அதை கிவ் அப் பண்ண மாட்டாங்க, எதையும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ரிச் பர்சன்ஸ் எதையும் கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா, அதாவது அவங்களோட கேரக்டர் என்னன்னா, கிவ் அப் அப்படின்னா சோம்பேறித்தனத்தாலையும் ஒரு விஷயத்த நடக்கும்னு முடிவெடுத்து அதுக்குள்ள இறங்கிட்டா அதை கிவ் அப் பண்ண மாட்டாங்க. வெற்றி அடைகிற வரைக்கும் போராடுவாங்க. அதே மாதிரி அந்த வெற்றியை அடைஞ்சிட்டாங்கன்னா அதுல வருமானத்தை பல மடங்கு உயரத்துக்காக போராடுவாங்க. ஸோ அந்த இன்கம் அவங்களுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு போராடுவாங்க. அது மாதிரி எதையும் கிவ் அப் பண்ணாதவங்க தான் ரிச் பர்சன்ஸ். அதனால ஒரு ரூபாயும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க, ஒரு ரூபாய் கூட கிவ் அப் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் தி ரிச் மைண்ட் செட். புரியுதா? எஸ். ஸோ அதே டைம்ல செலவு பண்றதுக்கோ கொடுக்கறதுக்கோ அங்கேயும் சங்கடப்படக்கூடாது. அதையும் ஃபுல்லா கொடுக்கிற மனநிலையில நம்ம இருக்கணும். அப்படியே எல்லா எமோஷனலையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு கான்சியஸ்ல பிரசன்ட் மூமெண்ட்ல வாழக்கூடியவர்களாக இருக்கணும். காசு இருந்தா தானே தோசை கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த காசை எப்படி ஏற்படுத்துறதுங்கிறத சிந்திக்கணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா தோசை சாப்பிட முடியும். ஸோ அங்கே வந்து நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின் எப்பவுமே வந்து இந்த டோபோமின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ள வந்து கொடுத்துட்டே இருக்கும். அது என்னன்னா அவேர்னஸ் ஆக இருப்பதற்காக. ஆக்சிடோசின் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அது எதுக்குன்னா நமக்குள்ள வந்து கனெக்டடா இருக்கிறதுக்காக, லவ்வபிளா இருக்கிறதுக்காக, நம்மளுடைய தாயோட அந்த அன்பு வந்து நமக்குள்ள வர்றதுக்காக. அதுக்கு பேரு தான் வந்து அந்த பால் சுரக்கும் போது ஆக்சிடோசின் வந்து அதிகமா சொல்ல முடியாது, அதிகமா வந்து நமக்கு சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அது ஏன் அந்த மாதிரி சுரக்குது அப்படின்னா அந்த அன்பு பாசம் நமக்குள்ள வந்து அந்த கரெக்டான விஷயங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தாயோட மடியிலிருந்து பால் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அதுதான் அந்த விஷயங்கள், அந்த எமோஷனலான அந்த பாண்டிங் லவ் அது வந்து சரியாக இருப்பது. கொடுப்பதனால் குறைவது கிடையாது. அந்த அந்த இடம் வந்து வரும்போதே நம்ம உடம்புல வந்து ஆக்சிடோசின் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம உடம்பு என்ன ஆகுதுன்னா ஒரு தாய் தன்மைய நமக்குள்ள வந்து உணர ஆரம்பிக்குது. அந்த தாயோட தன்மை நமக்குள்ள வரும்போது நம்ம உடல் வந்து மிக ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பயங்கரமான அற்புதம் வந்து நமக்குள்ள நடக்கக்கூடிய இடமாக இருக்குது. அதே வந்து நம்ம டொப்போமின் என்ன பண்ணும்னா இந்த அன்வான்டட்ல ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால வந்து அது தூக்கம், டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் சரியானவர்களாக சரியான நிலையில வந்து நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால
நம்ம நிறைய டொனேட் பண்றது தப்பு இல்லை. ஆனா வந்து ஏன், எதுக்கு, எப்படி, யாருக்கு, அது வந்து யாருக்கு போய் சேருது, அந்த போய் சேரக்கூடியது வந்து சரியான முறையில போய் சேருதா, இதெல்லாம் ஆலோசனை பண்ணும். என்ன பண்ணும்னா, ஒரு கை இல்லாம, கால் இல்லாம, உடம்பு சரியில்லாம ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காருன்னா, அவருக்கு போய் 10 ரூபா போடக்கூடாது. 10 ரூபா போடக்கூடாது. அவருக்கு அப்படியே ஒரு 500 ரூபா எடுத்து அங்க வச்சிரும். உன்னால 500 கொடுக்க முடியலையா, ஒரு 100 ரூபாய் அவர் கொடுத்துரும். சாப்பாடு 70 ரூபா. இருக்கறதுலே கம்மி. 70, 80, 90 ரூபா வரைக்கெல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. ஏதாவது தெரியாம ஆம்லேட் கீது அவர் சொல்லிட்டாருன்னா 100 ரூபா, 110 ரூபா ஆயிடுது. ஒரு நேரம் சாப்பாடு காசாவது கொடுக்க வேண்டாம். 10 பேத்துக்கு கொடுக்காதீங்க. ஒரு ஆளுக்கு கொடுத்துருங்க. அப்ப அந்த 100 ரூபா, 500 ரூபா ஒரு மூளை வளர்ச்சி, மூளை பாதிக்கப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் மோசமாயி வைத்தியம் மாதிரி நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அவன்கிட்ட போய் 500 ரூபாய் கொடுத்துருங்க. அவன் கிழிச்சு போட்டாலும் பரவாயில்ல. ஸோ அவனோட ஒரு நாள் 2 நாள், ஏன்னா அவனுக்கு காசு இல்லைன்னா கேட்கவே மாட்டான் யார்கிட்ட. யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்குவான். அப்படி உட்காந்துருப்பான். தேங்க்யூ சார், ஐ ஆம் லிவிங். ஓகேம்மா, நைஸ், சூப்பர். அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். அதே மாதிரி இந்த எண்ணங்கள், எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். டைம் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்மள வந்து உங்களுடைய இந்த அனுபவங்களை நம்மள கிளாஸை பத்தி ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. அதை நான் வந்து இப்ப மென்ஷன் பண்ணிடுறேன். ரொனால்டு அப்படிங்கிறவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். we cannot ஒரு வேர்டு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. we cannot help everyone, but everyone can help. எஸ் இல்லையா? நாம எல்லாத்துக்கும் போய் ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஒரு ஆள் வந்து பல பேத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா அது நடக்காத விஷயம். ஆனா அதே டைம்ல எல்லாருமே ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா அது நடக்கிற விஷயம். எஸ் ஆர் நோ? அப்படி ரொனால்டு வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆல்வேஸ் கிவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கணும். கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ப்ரெசன்ட்ல நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சர்வீஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கு நீங்க காசு கொடுத்து புக் பண்ணீங்கன்னா யூபர் மாதிரி ஒருத்தர் வருவாரு. வந்துட்டு உங்க கூட ஜாலியா ஃப்ரெண்டா இருப்பாரு. டீ குடிப்பாரு, சாப்பாடு சாப்பிடுவாரு, உங்க கூட வந்து நடப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. பண்ணிட்டு அவர் வந்து 1 ஹவர் முடிஞ்சிருச்சுன்னா அவர் போயிடுவாரு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்களோ கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ இது வந்து இப்போ ஆன்லைன்ல சில வெப்சைட்ல எல்லாம் இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து நைட் டைமு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறீங்க, மைண்ட் ரொம்ப டென்ஷனா இருக்குது, தனிமையில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா யாராவது வந்து உங்க கூட பேசுவாங்க. அதுல நல்ல சைட்டும் இருக்கு, கெட்ட சைட்டும் இருக்குது. நல்ல சைட்ல நல்லதாவே பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. நான் யார்கிட்டயும் கூப்பிட்டு பேசலைங்க, என்ன தப்பா புரிஞ்சிடாதீங்க. நான் அந்த சைட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டேன். ஆக்சுவலா அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. அதெல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் அப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கு. ஓ, இதுல நன்மையும் புரிஞ்சுக்கணும், கெட்டதும், கெட்டதும் நல்லதும் ரெண்டையும் நாம வந்து பார்த்துக்கணும். அவ்வளவுதான். சார் சார் என்னோட எஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரின் அப்ராட்ல. எஸ் 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 இன்னைக்கு பிரபலம் ஆயிட்டு அது இருக்கு. 2-3 இயர்ஸ் முன்னாடில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. எஸ், இது ரொம்ப பிரபலமா மாறிட்டு இருக்குது இப்போ. அந்த மாதிரி சர்வீஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க. இப்போ நிறைய கேட்கவும் செய்றாங்க. இப்போ எனக்கெல்லாம் சம்டைம்ஸ் கால்ஸ் வரும். வந்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நீங்க வந்து ஸ்பீச் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்றாங்க அடிக்கடி. அடிக்கடி அந்த கால்ஸ் எனக்கு வருது. பட் நான் அதை வந்து ஆக்சஸ் பண்றது இல்லை. எனக்கு டைம் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்றேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு வருமானமாகவும் இருக்கு இப்போ. ஸோ நல்லா பேசுறதுக்கே நிறைய பேர்த்த வந்து இப்போ எதிர்பார்க்கிறாங்க. ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா கால் பண்ணிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ அந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து சர்வீஸ் வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா, மனிதர்களை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடம்.
அதனால மனிதர்களுக்கு மனிதர் கொடுக்கறதை தவிர வேற வழி இல்லை. அந்த பிரபஞ்ச சக்தி தான் பிரபஞ்ச சக்தி தான் நமக்கு வந்து நிறைய விஷயத்த கொடுக்கணும். ஓகே. அதனால வந்து நாம என்ன பண்ணோம்னா அவனோட வளர்த்துக்கிறதுக்கு நம்மள வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஓகே. உங்களுக்கு ஏதாவது இங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசுங்க. நம்மளுடைய 36 பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கான கால்ஸ் வரும். ஸோ அதுல யாரு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உடனே இன்னையே உங்களுடைய பதிவு செய்யுங்க. ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்க கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்மளுடைய 2 டேஸ் ப்ரோக்ராம் வந்தவங்க இங்க ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கிளாஸை பத்தி பேசுறவங்க 1 or 2 வேர்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். யாருக்கா ஐடியா இருக்கா? ஏதாவது பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. பேசுனவங்களே தான் பேசணுமா? நோ ஐடியா? நம்ம கிளாஸை பத்தியோ இன்னத்த நாளை பத்தியோ எதை சொல்றதுக்கு யாருக்கு ஐடியா இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாம்.